Hello friends, welcome to our YouTube channel Randy Scribbles. இந்த வீடியோவில் பல பேரோட ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடிய ஸ்விட்சர்லாண்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்விட்சர்லாண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ ஸ்விட்சர்லாண்டில் மேஜராக 4 லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் ரொமான்ஷ். அப்ராக்சிமேட்டாக 62% மக்கள் மெஜாரிட்டியாக ஜெர்மன் லாங்குவேஜ் தான் இங்கே பேசுகிறாங்க. ஸோ என்னோடய பயணம் பெல்ஜியமோட கேபிட்டலான பிரசல்ஸில் இருந்து தொடங்கிச்சு. இந்த ட்ரிப் என்னோட ஓன் பிளான் கிடையாது. ஸ்விஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால ஏதாச்சும் நல்ல டீல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் PM to AM ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிப். இந்த ட்ராவல் ஏஜென்சி ஜெர்மனியில் ஆப்ரேட் ஆகுறாங்க. நான் பிரசல்ஸில் இருந்து ஃப்ளிக்ஸ்பஸ் மூலமாக கொலான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணேன். இந்த கனெக்டிங் பஸ்ஸும் அவங்களோட பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். ஸோ கொலான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து PM to AM பஸ் மூலமாக ஸ்விட்சர்லாண்டை நோக்கி என்னோட பயணம் தொடங்குச்சு. இந்த ஓவர் நைட் பஸ் பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த கண்ட்ரீஸ்லாம் தாண்டி ஸ்விட்சர்லாண்டோட என்கல்பர்க் ரீச் ஆகுது. என்னதான் ஸ்விட்சர்லாண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் யூரோப்பில் இருந்தாலும் அது யூரோப்பியன் யூனியனில் சேராது. ஸ்விட்சர்லாண்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம போகிற டெஸ்டினேஷனை விட அந்த ஜேர்னி ரொம்பவே அழகாக இருக்கும். பஸ்ஸோட 2 சைட்லேயும் மவுண்டன்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், லேக் வியூஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்விட்சர்லாண்ட் ட்ரிப்போட டே 1ஓட ஃபர்ஸ்ட் ஆஃபில் நம்ம மவுண்ட் டிட்லிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மவுண்ட் டிட்லிஸ் அப்ராக்சிமேட்டாக 10,623 ஃபீட் உயரமானது. இந்த மவுண்டனில் த்ரூ அவுட் த இயர் நீங்கள் ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் எண்ட் ஆஃப் மே மந்தில் இங்கே வந்திருக்கேன். மவுண்டன் கீழே டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக 10 to 15 டிகிரி செல்சியஸும், மவுண்டன் மேலே ஒரு -5 to -7 டிகிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த டெஸ்டினேஷனுக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டெம்பரேச்சருக்கு தாங்குகிற மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸும், ஸ்னோவில் போட்டு நடக்கிற மாதிரி நல்ல ட்ரெக்கிங் ஷூஸும் எடுத்துக்கோங்க. ரொம்பவே உபயோகமாக இருக்கும். மவுண்ட் டிட்லிஸோட என்ட்ரி ப்ரைஸ் 98 யூரோஸ். டிக்கெட் வாங்கிட்டு கேபிள் கார் டெஸ்டினேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். மவுண்ட் டிட்லிஸோட டைமிங் மார்னிங் 8:30 AM to 5 PM. நீங்கள் ஓவர் க்ரௌடை விரும்பாத நபராக இருந்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரம் வர்றது ரொம்பவும் நல்லது. மவுண்ட் டிட்லிஸில் 2 கேபிள் கார் ரைடு இருக்கும். அங்கே வாங்கின டிக்கெட்டை ஸ்வைப் பண்ணி நம்ம கேபிள் காரில் ரைட் பண்ணலாம். இந்த கேபிள் கார் ரைடில் இருக்கிற ஒவ்வொரு கேபிள் கார்லையும் ஒரு நாட்டோட நேஷ்னல் ஃப்ளாகை பதிச்சிருந்தாங்க. லக்கிலி எங்களுக்கு இந்தியன் ஃப்ளாக் போட்ட கேபிள் காரே கிடச்சிருச்சு. நான் யூரோப்போட நிறைய டெஸ்டினேஷனில் கேபிள் கார் ரைட் போயிருக்கேன். அங்கேயும் மவுண்ட் டிட்லிஸுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், இங்கே ரொம்ப கம்மியான டைமில் ஹை ஆல்டிடியூடை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த கேபிள் கார் ரைட் ரொம்பவும் அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஹைட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே சமயம் டெம்பரேச்சரும் கம்மியாகிட்டே போகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் கேபிள் கார் ஒரு ஸ்டாப்பை ரீச் ஆகும். இந்த ஜங்ஷனில் ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்கும். நாங்கள் அங்கே இறங்காமல் அப்படியே டாப்புக்கு எங்கள் ஜர்னியை கண்டினியூ பண்ணோம். செகண்ட் கேபிள் கார் ரொம்பவும் பெருசு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டிங் கேபிள் கார்னு சொல்கிறாங்க. ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த கேபிள் காரில் போகலாம்னு நினைக்கிறேன். இந்த கேபிள் கார் ரொட்டேட் ஆகுறது தெரியவே தெரியாது. ஒரே இடத்துல நம்ம நின்னாலே சுற்றி பார்க்கலாம். இந்த 2 கேபிள் காரோட மொத்த டியூரேஷன் அப்ராக்சிமேட்டாக 40 மினிட்ஸ் இருக்கும். இந்த ரொட்டேட்டிங் கேபிள் காரோட என் டெஸ்டினேஷனில் ஒரு 5 ஃப்ளோர் பில்டிங் இருக்கும். இந்த ஃப்ளோர்ஸில் ரெஸ்டாரண்ட், சாவனீர் ஷாப், ஃபோட்டோ பூத் அண்ட் செல்ஃபி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதோட டாப் ஃப்ளோரான 5th ஃப்ளோரில் தான் நம்ம ஸ்னோவை டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியும். அங்கே தான் டிட்லிஸ் கிளிஃபும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன டெஸ்டினேஷன் கிளேசியர் கேவ்ஸ். இங்கே கீழே தரையில் இருந்து மேலே சீலிங் அண்ட் வால்ஸ் எல்லாமே ஐஸ் கட்டி மட்டும்தான்.
இந்த மவுண்ட் இட்லிஸுக்கு உலகத்தோட பல ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஸோ ஷாருக் கான் அண்ட் கஜோல் நடித்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே மூவி கூட இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மூவியோட ஒரு ஸ்டாச்சு மாதிரியான போஸ்டர் இன்னும் இங்கே வச்சுருக்காங்க. ஹாலிவுட் ஹீரோவான வில் ஸ்மித்தில் இருந்து இந்தியன் கிரிக்கெட்டர் வீரேந்தர் சேவாக் வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் கேலரியில் இருக்காங்க. ஸோ டாப்பில் கிளிஃப் வாக் ஒன்று இருக்கும். அது வழியாக நிறைய பேர் நடக்கிறதுனால ஸ்னோ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். கிளிஃப் தாண்டின பிறகு ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்னோ அண்ட் ஸ்டன்னிங் வியூஸ் இருக்கும். நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப கேபிள் கார் வழியாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். அங்கேயே ஸ்விஸ் லயன்னு ஒரு ஷாப்பில் ஃபேமஸான ஸ்விஸ் பிராண்டட் வாட்சஸ்லாம் சேல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்விஸில் என்ன வாங்கினாலும் எக்ஸ்பென்சிவ். நாங்கள் லஞ்சுக்கு ஒரு பிளெயின் மார்கரிட்டா பிஸாவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் 30 euros வாங்கியிருந்தோம். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் இங்கே இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ கேபிள் கார் ரைடு ஏறும்போது எவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சோ இறங்கும் போதும் அதை விட ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். வாங்க நம்ம வியூஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
ஸோ இந்த வீடியோவோட முடிவுக்கு வரப்போகிறோம். இது என்னோட சுவிட்சர்லாந்து ட்ரிப்போட ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் இன்டர்லேக்கன், கிரிண்டல்வால்ட், ராட்டர்பர்னன் இதெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோஸில் சுற்றி பார்ப்போம். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.